சில விஷயங்கள் நடக்கும்போது சிலருக்கு வந்துட்டு என்னன்னா வந்துட்டு இது நடக்கும், இதுதான் நடக்க போகுது இந்த மாதிரி தோணும். இவங்களை இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போவோம். பார்த்தா அவர் இங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வரும். பக்கம் போகாத, அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போகாத, அங்க அவங்களோட எல்லாம் போகாத, அங்க போகாத, இங்க போகாதமாங்க. வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயோ ஏதோ ஒரு பிரச்சனையோ அவங்க திரும்பி வருவாங்க. சில விஷயங்கள் உங்க அனுபவப்படி இதை வந்து முன்னையே கணிச்சிருக்கீங்களா? இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தோன்றது உண்மைதானா முதல்ல? இப்ப என்னோட ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப 2ஆம் இடத்துல எனக்கெல்லாம் கேது உட்கார்ந்திருக்கு. புதனு, ராகு இப்ப மறைஞ்சு 8ங்கிறதே ஒரு மறைந்து இருக்கத வெளியில கொண்டு வர்றது தான். அப்ப 8ல இருந்து எல்லா கிரகமும் கேதுவ கனெக்ட் ஆகுது. அவர் வந்து செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்காரு. பார்த்தீங்கன்னா 8ல இருந்து பார்த்தீங்கன்னா கேது நமக்கு வந்து தொடர்புபடுது 2ஆம் இடத்த. அப்ப வாக்கு நம்ம சொல்ற இடத்த மறைந்து மறைந்து இருக்கத வந்து நம்ம ரகசியமா நம்ம வெளியில கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். அப்ப அது செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்குன்னு வைங்களேன். செவ்வாய் வந்து குருவோட வீட்ல உட்கார்ந்திருக்கு. அப்ப நானே ஜாதகம் பார்க்கிறேன்னு வைங்களேன். இப்ப ஜாதகத்த தாண்டி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த டயத்துல இது நடக்க போகுது அப்படின்னா நடக்கும். இப்ப நெறைய பேரு ஜோதிடர் இருக்காங்க. ஆ. ஜோதிடர் இருக்காங்கன்னா, நெறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க, பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பலிதம் இருக்காது. வாக்கு பலிதம் இருக்காது. வாக்கு பலிதங்கிறது ஒரு ஜோதிடருக்கு ரொம்ப முக்கியம். வாக்கோட பவர். பவர். நீங்க சொல்றது சொல்றது நடக்கணும். நடக்கணும். இப்ப வந்து ஓகே. ஒரு கிரகமே ஒரு 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 ஜாதகமே தப்பா இருக்கு அப்படின்னா, சொல்லி அந்த வார்த்தை வந்து நீ நல்லா இருப்ப, இந்த டயத்துல உனக்கு இது நடக்கும் அப்படின்னா நடந்துரும். இதுதான் வாக்கு பலிதம். ஜோதிடர் வந்து இன்னைக்கு வந்து ஜோதிடம் யார் வேணாலும் படிக்கலாம். சூரியனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்திருந்தா யார் வேணாலும் படிக்கலாம். யாரோ ஒரு கிரகம் வலுப்பெற்றிருந்தா நல்ல அறிவ குடுக்கும். அத திருப்பி சொல்ல முடியுமா? அது வந்து வாக்கு பலிதமாகுமா? நடக்குமாங்கிறது வந்து 2ஆம் இடம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அதுல கேதுவோ, சனியோ இருந்தா மட்டும் தான் அது அது அந்த அந்த ரகசியத்த இப்ப காலபுருஷனோட 8ஆம் இடம் வந்து விருச்சகம் செவ்வா தான். சரியா? அப்ப எனக்கெல்லாம் அது செவ்வா தசை நடந்துகிட்டு இருக்கு. அதே மாரிக்கே அதுலயும் அனுச நட்சத்திரம் ஒளிஞ்சிருக்கு. அப்ப சனியோ, கேதுவோ உட்கார்ந்திருந்தா மட்டும் தான் ஒரு ஜாதக சொல்றவர் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கடன் வாங்கிட்டு ஊர விட்டு போயிட்டாரு. என்ட்ட ஜாதகம் பார்க்குறாரு. உன்னைய தேடி இந்த டயத்துக்கு இந்த 2 பேர் இது மாரிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றேன். அவரு சைலன்ட்டா போய் சம்மந்தம் இல்லாம ஒரு இடத்துல இருக்காரு. அது வந்து ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. அவர் எனக்கு ஜாதகம் பார்க்குறாரு. என்ன பண்றது? இது மாரி ஒரு நெருக்கடியில இருக்கேன். நான் என்ன பண்றது? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நான் சொல்றேன், நீ எங்க தான் நீ போனீனாலும் உன்னைய தேடி கரெக்ட்டா ஆளு அங்க வந்துற போகுது. இந்த நாள்ல உன்னைய வந்துற போகுது அப்படின்னு சொல்றேன். நான் சொன்ன தேதி என்னைக்கு அதே மாரிக்கே நான் சொன்ன 2 பேரும் அங்க போய் நிக்கிறாங்க. அவரு போனாரா? அதுக்கு அடுத்து இன்னும் 2 நாள் சென்று இன்னொருத்தர் உன்னை கடங்காரு. அதே ஆள தேடி வந்துருவாரு. எப்படி? எப்ப 450 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காரு. 450 கிலோமீட்டர் இருக்கிற அந்தந்த பார்ட்டியும் இவருக்கும் கூட 450 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். எங்க இருக்கும்னு இவருக்கு தெரியாது. புதுசா ஒரு இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதே 2 நாள் சென்று இன்னொரு ஆள் 2 பேர் அதே மாரிக்கு வருது. எப்படி ஐயா? அப்படின்னு கேட்கிறாரு. ஆ. புரியுதா? அப்ப எப்படின்னா, இந்த கலர் செட்டப் போட்டு இது மாரியே வந்து இங்க நிப்பாங்க. உன்னை தேடி வருவாங்க. ஒண்ணும் உன்னைய பண்ண மாட்டாங்க. இது கேட்பாங்க. நீ வந்து இது பண்ணி சொல்லிரு. நீ வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வந்து நான் ஒண்ணும் உங்களுக்கு குடுக்கறதுக்காக பயப்படலாம் இல்ல. நான் என்னோட தொழில் ரீதியா வேலையா வந்திருக்கேன். நீ இது பண்ணி சொல்லிரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரச்சனைலாம் நடக்காது. இது பண்ணிக்க. ஆனா அவங்க அறிவாளிங்கிற மாரி ஒரு பொசிஷன்ல யோசிச்சு அங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதே மாரியே நடந்துச்சு.